போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அரிசி சக்கரையும் போடலையா? அது சார் அது தேவைப்பட்டவங்க வந்தால் வாங்கிக்கலாம் சொன்னா அது நான் போடுறேன்னு சொல்லலை. இல்லை ரெண்டு எங்கேயுமே இல்லை. அது அந்த கடையில் வச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் சொன்னா டெண்டர் போட்டு சொல்ல டெண்டர் போடல. டெண்டர் யாரும் எடுக்கல, அதெல்லாம் கொடுக்கல. அது ஒன்றும் இல்லை. விருப்பப்பட்டா இருந்தால் வாங்கிக்கலாம். நான் ஸ்கீம்னு சொல்றது வேற. இப்போ அரிசி போட போகணும், சக்கரை போட போகணும் போட்டோம். இப்போ அரிசி போட போகணும் டிசம்பரில் போட்டுருவோம். அரிசியை வழக்கமான அரிசியை வழக்கமாக சொன்ன அரிசியை போட்டுருவோம். நேவில கிடைக்கணுமா? நேவில கடையில் திறப்பணும், திறந்துருக்கிறோம். அப்புறம் என்ன வேணும்? வேற என்ன அறிவிப்பான அரசுன்னு சொன்னால் வேற எப்படி சொல்லுங்க? பெண்களுக்கான 1000 ரூபாய் கொடுப்போம். 57,000 பேர் கொடுத்துருக்குறோம். இன்னும் யார் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே கொடுப்போம்னு சொன்னோம். எல்லா போஸ்ட்டையும் ஃபில்அப் பண்ணிட்டு வருவோம்னு சொன்னோம். எல்டிசி, யூடிசி, ஐசின் போஸ்ட் ஃபில்அப் பண்ண போகிறோம். இன்னும் மேலே ஃபில்அப் பண்ணுறோம். ஆசிரியர் பிஎஸ்சி போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறோம். டிஜிடி போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறோம் பண்ணியிருக்கிறோம். பொதுப்பணித்துறையில் இப்போ ஜேஇ போஸ்ட்டு ஃபில்அப் பண்ண நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே செய்யறதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் சார்? இது ஒன்றுமே செய்ய கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது எத்தனை வருஷம் போஸ்ட் இளைஞர்களுக்கு கேட்ட தெரியும். வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்குது எப்போ கிடைக்கிறது இளைஞர்களுக்கு கேட்ட தெரியும். 10 ஆண்டுகளுக்கு நன்றி நன்றி வணக்கம். கடந்துங்க கடந்து நீ விடு. நீ நான் பதில் சொல்ல நான் இருக்கேன். உனக்கு என்ன அந்த கதை சொல்ல? நீ போய் வேலையை பாரு. போய் உன் வேலையை பாரு. கேட்குற பதில் சொல்ல நான் இருக்கிறேன். நீங்க அதை பற்றி கவலை பண்ணுறீங்க. நான் பதில் சொல்லுவேன். நீங்க கவலை பாருங்க அதை பற்றி. சார் ஒன்றுமே சரி கேள்வி கேட்போம். நாங்கள் பதில் சொல்லுவோம். செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்பு மேம்படுத்துகிற பணிகள் நடந்துருக்குன்னு பாருங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெங்கல் புயல் உருவானதை அடுத்து புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.